Hi students, now we shall start part 2 of your chapter 6. I shall show you the demo in that OpenOffice application itself. So how to open, already we have seen in part 1 what is OpenOffice. What is OpenOffice? It is a word processor. Word processor na enna? It is used to type, create, text, edit, manipulate. So we can do many more things with the text. We shall see students how to open. See here the icon is in the desktop itself. OpenOffice icon is there. Suppose if it is not here, anyhow you have to click start menu and then programs. You have to click programs and then you can go through the start menu options. See here OpenOffice. That's you have to click. Now we are clicking OpenOffice. So desktop icon and அதை click பண்ணுங்க இல்லைன்னா start menu யூஸ் பண்ணி open பண்ணிக்கலாம். இப்போ OpenOffice click பண்ண உடனே the first screen what you are getting, this is called Star Center. இந்த screen என்னன்னு சொல்லுவோம் Star Center. இப்போ இதில் நம்ம OpenOffice Writer open பண்ணணும்னா இந்த ஐக்கானை click பண்ணும். What's the name of the icon given? Text document. Or if you want to OpenOffice Calc open பண்ணோன்னா spreadsheet. Or if you want to use OpenOffice Impress, you have to click presentation. இல்லைன்னா formula create பண்ணோன்னா formulas, datasலாம் ஸ்டோர் பண்ணோன்னா database, drawing, paintல எப்படி பண்ணுறீங்க அது போல் drawing பண்ணோன்னா இதை ஐக்கான் கிளிக் பண்ணும். Okay, now we shall click which icon? இப்போ நம்ம இந்த lessons வேர்ட் ப்ராசஸர் OpenOffice Writer பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஐக்கான் கிளிக் பண்ணோம்? Text document. Click பண்ணியாச்சா? Okay. So now we have got the screen. Maximize பண்ணிப்போம். Okay. In the first of all students, we shall see the different parts of the window. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் lesson 5ல ஒரு window எப்படி maximize பண்ணோம். இந்த சைடு 3 buttons இருக்கா? என்னென்ன 3 buttons இருக்கு? First button hyphen மாதிரி இருக்க button minimize, square button வந்து maximize, into button close. இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதாவது இந்த ஸ்க்ரீன் இப்போ இவ்வளோ தான் சைஸ் இருக்குது, டெஸ்க்டாப் சைஸ்க்கு அதை என்லார்ஜ் பண்ணோன்னா யூ ஹவ் டு கிளிக் மேக்ஸிமைஸ். இட் இஸ் யூஸ் டு என்லார்ஜ் த விண்டோ டு த சைஸ் ஆஃப் த டெஸ்க்டாப். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ கிளிக் மினிமைஸ் பட்டன்? It is invisible but it is still in the memory. If you want to get it back, anyhow its icon will be there on the taskbar. You just click that icon. Again it will get opened. So these 3 buttons, what are the names for these 3 buttons students? Remember, control buttons. They are the size of the window. What will happen if you click? See, now it is in the maximized size now. So here the second button is not maximized. It will become restore. If you click restore, it will get back to the previous size. Now restore option la irundaduna இப்போ இது மேக்ஸிமைஸ் பட்டன் வரும். மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் பட்டன் வில் சேஞ்ச் டு ரீஸ்டோர் பட்டன். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி தே வில் சேஞ்ச். அண்ட் தென் வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் லைன் கன்சிஸ்ட்? அன்டைட்டில்டு ஒன் OpenOffice Writer. ஸோ திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட். நம்ம எதுவுமே இன்னும் டைட்டில் கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட் அதுவே ஒரு நேம் கொடுத்துரும். அந்த நேம் தான் இங்கே அப்பியர் ஆகும். டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட் என்ன நேம் கொடுக்கும்? அது டிஃபால்ட் அப்படின்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? தானாகவேன்னு அர்த்தம். ஸோ த டிஃபால்ட் நேம் கிவன் டு OpenOffice Writer டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னது? அன்டைட்டில்டு ஒன். நம்ம வேணும்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதுதான் டைட்டில் பார். தட் த டாப் ஆஃப் த விண்டோ வாட் இஸ் தர்? டைட்டில் பார். தென் நெக்ஸ்ட் லைன் கன்சிஸ்ட் so many menus. மெனுன்னா என்ன? லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன். ஃபைல் மெனு கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வரும். என்னென்ன வருது பார்த்துக்கோங்க. நியூ, ஓப்பன், தென் ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸ், தென் விசார்ட், க்ளோஸ், சேவ் அஸ், எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப். இந்த ஃபைலை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்ட், ப்ராப்பர்ட்டிஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர், டெம்ப்ளேட், பேஜ் வியூ, பிரிண்டர் செட்டிங், எக்ஸிட் மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஃபைல் மெனுவில் வருது. அதே மாதிரி எடிட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் என்னென்ன வருதுன்ட்டு. கட், காப்பி, பேஸ்ட் ஸ்பெஷல், கான்டூ, அதாவது அன்டூ பண்ணலாம்.
கண்ட்ரோல் Z. நம்ம ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டோம், ஏதாவது தப்பாக ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, அதை கேன்சல் பண்ணோன்னா undo. தென் can't restore, delete பண்ணுறதுக்கு control Y. தென் repeat, control shift V. கட், காப்பி, பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சேஞ்சஸ், ஃபைண்ட் அண்ட் replace, auto text, exchange, plugin. Students, I told you about in part 1 hyphenation. Hyphenation என்னென்னா வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஹைஃபன். இப்போ சிலபெல்லாம் நம்ம ஒரு வேர்டை சிலபிஃபை பண்ணுறப்ப பிரிப்போம் இல்லையா, ஹைஃபன் போட்டு பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா வேர்டோட ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் ஹைஃபன் போட்டு ஸோ தட் அதை ப்ரீவியஸ் சென்டென்ஸில் அட்டாச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஹைஃபன் அட்டாச் பண்ணுறது தான் ஹைஃபனேஷன் அப்படிங்கிறோம். தென் வியூ மெனுவில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பிரிண்ட் லேஅவுட், வெப் லேஅவுட், டூல் பார், ரூலர், டெக்ஸ்ட் பவுண்ட்ரி, ஃபீல்டு, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறப்ப எல்லாமே கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. ஃபுல் ஸ்க்ரீன், ஜூம், இன்சர்ட் மெனு கிளிக் பண்ண என்னென்ன வருது, மேனுவல் பிரேக், ஃபீல்டு, ஸ்பெஷல் கேரக்டர், ஏதாவது நியூ இப்போ கீபோர்டில் இல்லாத கேரக்டர் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணோம். ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வரும், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே கேட்டகரி நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறோமோ அது ரிலேட்டட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வரும் பாருங்கள். இதெல்லாம் இப்போ நமக்கு வேணும்னா கீபோர்டில் இருக்காது. ஓகே கொடுத்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் அது இன்சர்ட் ஆகிடும். see this. ஸோ இன்சர்ட் மெனுவில் இதெல்லாம் இருக்குது. புக் மார்க்கு, கிராஸ் ரெஃபரன்ஸ், கமெண்ட், ஸ்கிரிப்ட், என்வலப், ஃப்ரேம், டேபிள், ஹரிசான்டல் ரூலர், பிக்சர், மூவி அண்ட் சவுண்ட். மூவி சவுண்டெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேறு அப்ளிகேஷன்லேருந்து இங்கே டேட்டா கொண்டு வரலாம். ஃப்ளோட்டிங் ஃப்ரேம்னா ஒரு ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் மாதிரி அது க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு இன்சர்ட் மெனுவில் இருக்குது. ஃபார்மேட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபார்மேட், ஒரு கேரக்டரோட சைஸ், கலர்லாம் மாற்றலாம். பேராகிராஃப் எடுத்துட்டிங்கன்னா அதோட அலைன்மெண்ட்டு, மார்ஜின்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். புல்லட்ஸ் நம்பரிங், முன்னாடி டாட்டாக வரும் இல்லையா ஒரு லிஸ்ட், இல்லைன்னா 1 2 3 போட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒரு பேஜ் லே அவுட் அதெல்லாம் மாற்றிடலாம். சேஞ்ச் கேஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ் பாருங்கள். ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அதை கேஸ் மாற்றிக்கலாம். காலம், சேஞ்ச் கேஸ் இப்போ என்னென்னா இப்போ ஸ்மால் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, கேபிட்டலாக மாற்றணுன்னா அப்பர் கேஸ், கேபிட்டல்லேருந்து ஸ்மாலராக மாற்றணுன்னா லோயர் கேஸ். தென் கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் கேபிட்டலைஸ் பண்ணும். டாகிள் கேஸ் அப்படின்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால், மற்றதெல்லாம் கேபிட்டல். இதுதான் டாகிள் கேஸ். ஸோ இது எல்லாமே ஃபார்மேட் மெனுவில் இருக்குது. அலைன்மெண்ட்டு, ரேப், ஃப்ளிப், குரூப், ஆப்ஜெக்ட், ஆங்கர், ஆட்டோ கரெக்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் அண்டர் ஃபார்மேட் மெனு. தென் டேபிள் மெனுனா ஒரு டேபிளுங்கிறது எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குமா. அந்த டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா டேபிள் இன்சர்ட், டேபிள் கொடுக்கணும் பாருங்கள். டேபிளுக்கு எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வேணும் நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். க்ரியேட் ஆகிடும். ஓகே கொடுக்குறேன். நவ் டேபிள் இஸ் க்ரியேட்டட்னா இப்போ இந்த ஆக்ஷன் எனக்கு வேண்டாம், இப்போ பண்ணின ஆக்ஷன் வேண்டான்னா கண்ட்ரோல் Z நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அது கேன்சல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் டேபிள் ரிலேட்டட். இன்சர்ட், டெலீட் ரோ, இது எல்லாமே டேபிள் மெனுவில் இருக்குது. டூல்ஸ் மெனுவில் ஸ்பெல்லிங், கிராமர், லாங்குவேஜ், வேர்ட் கவுண்ட், அவுட்லைன் நம்பரிங், லைன் நம்பரிங், இதெல்லாமே மெயில் மர்ஜ், மேக்ரோஸ். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது, டூல்ஸ் மெனுவில் இருக்குது. விண்டோ மெனுனா நியூ விண்டோவா, க்ளோஸ் விண்டோவா, அன்டைட்டில்டு இப்போ இருக்கிறது. நியூ விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா நியூ விண்டோ கிளிக் பண்ணணும். இல்லை இதை க்ளோஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் W ஷார்ட்கட் கீ பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற விண்டோவை க்ளோஸ் பண்ணோன்னா. தென் ஹெல்ப் மெனுவில் போனீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஹெல்ப் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டாபிக் கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும். வாட்ஸ் திஸ் கொடுத்துட்டு நம்ம மவுஸ் பாயிண்டரை எங்கே மூவ் பண்ணுறோமோ அதனோட பாருங்கள் இங்கே ஹிண்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகுதா, இதுதான் டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மவுஸ் பாயிண்டரை எங்கே வைக்கிறோமோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் டூல் டிப்.
check for update about OpenOffice. So like this we can use help menu to get help information. Okay students, now we have seen what is the first line of the window, title bar. Below the title bar you are getting menu bar. Menu bar contains different menus. Each menu will open a list of options. இந்த ஒவ்வொரு மெனுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மட்டும் அண்டர்லைன் ஆகிருக்கும். could you see students, இது என்னன்னா ஹாட் கீ அப்படிம்போம். ஹாட் கீ எதுக்குன்னா, இப்போ நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி இந்த வியூ மெனு கிளிக் பண்ணால் வியூ மெனு ஓப்பன் ஆகும். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லி வாட் we can know, just I am pressing alt key on the keyboard and plus first letter V. அந்த ஹாட் கீ என்னவோ அதுவும் ஆல்ட் கீயும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த மெனு ஓப்பன் ஆகும். ஸோ தட் இஸ் ஷார்ட்கட் கமாண்ட் டு டூ ஓப்பன் அ மெனு. தென் இந்த டைட்டில் பார்க்கு கீழே மெனு பார் இருக்குது. மெனு பார்க்கு கீழே இருக்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார். இது என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டூல் பார். இதில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ். ஸ்டாண்டர்ட் டூல் பார் கண்டெய்ன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஐகான்ஸ். ஈச் ஐகான்னா என்ன, இந்த சிம்பிள். ஆக்சுவலி மெனுவிலே இருக்க ஆப்ஷன் இதெல்லாம், பட் அதனோட ஷார்ட்கட் டு எ மெனு கமாண்டு தான் ஐகான். நம்ம ஐகான்ஸ் இப்போ சேவ் பண்ணணுன்னா ஃபைல் மெனுவில் சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐகான் கிளிக் பண்ணாலும் போதும். ஸோ ஐகான்னால என்னென்னா ஒரு ஷார்ட்கட் கமாண்ட், அதுதான் ஐகான். ஒரு கமாண்டுக்கு ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணோன்னா இது. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஐகான்ஸ் வில் பி தேர் இன் த ஸ்டாண்டர்ட் டூல் பார். தென் இது வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். ஃபார்மேட்டிங் டூல் பாரில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது, அதாவது ஃபாண்ட் சைஸ் மாற்றலாம், ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், தென் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் மாற்றலாம். இது எல்லாமே ஹைலைட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் லைன்? ஃபார்மேட்டிங் டூல் பார். த ப்ரீவியஸ் லைன் ஸ்டாண்டர்ட் டூல் பார். இதுக்கு முன்னாடி லைன் மெனு பார். அதுக்கு ப்ரீவியஸ் லைன் டைட்டில் பார். நவ் below this formatting toolbar, could you see this scale மாதிரி இருக்கா? இதை என்னன்னு சொல்லுவோன்னா, this is called ruler. That is called ruler. So it is used to set margin, left margin, right margin set பண்ணிக்க, சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எப்படி மாற்றணுன்னா, இப்போ இந்த ரூலரில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். could you see a gray part and the white part, and if you move the mouse pointer exactly in between this gray and white area, could you see it is changing to double headed arrow? Could you see students, the mouse pointer has been changed to double headed arrow. Now at this point you click and drag the mouse. This is the way you can change the margin. Similarly right margin மாத்திக்கலாம். Move the mouse pointer in between gray and white area and you can change the margin. So இது வந்து horizontal ruler னு சொல்லுவோம். Similarly here also could you see this ruler? This is called vertical ruler. இது எதுக்கு இருக்கும் assume பண்ணுங்க பார்க்கலாம் நீங்களே. இது நான் சொன்னேன், left margin right margin adjust பண்ணிக்கலாம். அப்போ இது எதுக்காக இருக்கும்? Yes, to adjust top margin and then bottom margin. ஸோ மார்ஜினில் 4 types ஆஃப் மார்ஜின் இருக்குது. மார்ஜினுங்கிறது என்ன? ஸ்பேஸ் பிட்வீன் த டெக்ஸ்ட் அண்ட் த எட்ஜ் ஆஃப் த பேப்பர். ஸோ திஸ் இஸ் டாப் மார்ஜின், திஸ் இஸ் லெஃப்ட் மார்ஜின், திஸ் இஸ் ரைட் மார்ஜின், திஸ் இஸ் பாட்டம் மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் செட் பண்ணுறதுக்கு ஹரிசான்டல் ரூலர் யூஸ் பண்ணுவோம். தென் டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு இது வந்து வெர்டிக்கல் ரூலர் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த சைடு இருக்குது இல்லையா, இது this line is called scroll bar. ஸ்க்ரோல்னா என்ன? உருட்டுறது இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் பேஜ் வந்து இது இருக்குது, கொஞ்சம் மடங்கி இருக்குது.
சுருட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, எல்லாமே படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? அதே போல தான், இஃப் த பேஜ் இஸ் டூ லென்த்தி வி கேனாட் சி எவ்ரி திங் ஆன் தி சிங்கிள் ஸ்க்ரீன். So that everything we cannot see on the single door. If you want to see everything, then you have to click the scroll bar. The up arrow click panna mele pogum. You can scroll upward. If you click down arrow, it will scroll downwards. If you want to scroll for in a great distance na, idu per in the length ya irukku illaya, idu and scroll box. You have to click the scroll box and drag so that the document will scroll to a larger distance. Arrow click பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் மூவ் ஆகும். It will scroll little by little only. இது வந்து scroll up arrow, இது வந்து scroll down arrow. இது வந்து scroll box. If you click the scroll box and drag, you can scroll to a large distance. Similarly, horizontal scroll bar இங்கே இருக்கும். This is left arrow, sorry, right arrow. இது வந்து left arrow. This is horizontal scroll bar. Then இது தான் working space. Here only we are going to type the text whatever we need. இது வந்து working space. Here, could you see a vertical blinking line? Could you see a vertical blinking line? That is called insertion point, or it is called insertion point. The vertical blinking line is called insertion point ன்னு சொல்லலாம். இல்லைன்னா கர்சர் நீங்கள் சொல்ல மாட்டோம், யூஸ்வலி கர்சர்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் வி கால் இட் அஸ் பை த நேம் insertion point. Why the name insertion point now, students? Whatever we are typing, that will appear in this place. நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் அப்பியர் ஆகும். இப்போ நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன், ஏ. அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல வந்துருச்சா? then insertion point is moved towards right. then I am typing இப்போ A insertion point எந்த பிளேஸில் இருக்குது? ஏக்கு பக்கத்தில். now இப்போ இங்கே தான் அடுத்த லெட்டர் வரும். I am typing B. then insertion point will move towards right. so whatever you type, what will happen? the insertion point moves towards the right side. சரி, இப்போ அடுத்த லைனுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்துடும். நம்ம அடுத்த லைனுக்கு கொண்டு வர வேண்டாம். நம்ம இப்போ பாதியிலேயே அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணோம்னா, யூ ப்ரெஸ் என்டர் கீ. என்டர் கீ கொடுத்தா இன்சர்ஷன் பாயிண்ட் வில் கம் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ வாட் இஸ் இன்சர்ஷன் பாயிண்ட்? திஸ் பிளிங்கிங் வெர்டிக்கல் லைன் விச் அப்பியர் இன் த ஒர்க்கிங் ஸ்பேஸ் இஸ் கால்ட் இன்சர்ஷன் பாயிண்ட். It indicates the position where the character to be typed will appear. நம்ம டைப் பண்ண போகிற கேரக்டர் அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் அப்பியர் ஆகும். Then what is below the last line? This is called status bar. The status barல என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும்னா, how many pages, then we are in which page. see 1 by 1 னா டோட்டலி 1 பேஜ் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். இதை 10 pages க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா 1 by 10, 2 by 10 அந்த மாதிரி எத்தனை பேஜஸ் இருக்குது, நாம் இப்போ எந்த பேஜ் வியூ பண்ணிகிட்ருக்கோம், என்ன லாங்குவேஜு, தென் some other information will appear here in the status bar. So these are the different parts of the window. Okay students, so what is there at the top of the window? It is title bar. Below the title bar you have menu bar, then standard toolbar, formatting toolbar, then the horizontal ruler, vertical ruler, they are used to set margins. And this is vertical scroll bar to scroll the document if the page is too lengthy. It contains two set of scroll bars are there, horizontal and vertical. Horizontal arrow mark scroll arrows and scroll box is there.
Then at the top bottom of the window is status bar. In between is the working space. Working space, we can see a blinking vertical line. It is called insertion point. இப்போ நம்ம டைப் பண்ண the as we type, the insertion point moves towards which side? Right side. And when it reaches the end of the line, see, when it reaches the end of the line, what happens? It automatically comes to the next line. அதுவே தானா அடுத்த லைனுக்கு வருதா? That is called word wrap. அது என்னன்னு சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்? WORD word wrap. Word wrapனா என்ன? In the text document, when we type the character, the insertion point moves towards the right side, and when it reaches the end of the line, it automatically comes to the next line. That is called word wrap. Suppose if you want to break the line in between, you have to press what key now students? Enter key. It will come to the next line. Again I am pressing enter key. One blank line will come in between. So this is how we have to type the document. So if you want to open a new file, you have to click which menu now? File menu, new option, file, new, then text document. ஒரு மெனுவில் இந்த ரைட் ஏரோ இருந்ததுன்னா வாட்ஸ் த மீனிங்? இட் கண்டெய்ன்ஸ் சப் மெனு. இதில் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்? நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஃபைல், நியூ, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இல்லைன்னா ஷார்ட்கட் கீ என்ன கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்ட்ரோல் கீயும் என்னும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணும். ஸோ ஐ எம் ப்ரெஸ்ஸிங் கண்ட்ரோல் என். இப்போ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுது. இங்கே நியூ டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். வெயிட், ஃபைல், நியூ, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் we can open a new file. What is a shortcut key? Control N. இப்போ இது மாதிரி வேணுங்கிறதெல்லாம் நான் டைப் பண்ணிக்கிறோம். I am typing welcome to our computer class. Okay. இப்போ insertion point எங்கே இருக்கு? லாஸ்ட்ல இருக்கா? இப்போ இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை ஐ வாண்ட் டு மூவ் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ். இப்போ என்ன கீ ப்ரெஸ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ்? கீபோர்டில் நவ் வி ஆர் கோயிங் டு சி த நேவிகேஷன் கீஸ். அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ இருக்குமா கீபோர்டில்? அப் ஏரோ எப்படி இருக்கும்? இன்சர்ட், வெயிட் ஐ வில் ஷோ யூ. இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர், ஏரோ மார்க்ஸ். I am searching in this special character la irukkan paakren, up arrow, down arrow, but it is there. Wait, I will get it. See, this is up arrow, this is left arrow, this is right arrow, this is down arrow. Could you see students? View panna mudiyudha? இது லெஃப்ட் ஏரோ, அப் ஏரோ, ரைட் ஏரோ, டவுன் ஏரோ. ஓகே, நம்ம வேணும்னா ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன இது கொடுக்கலாம்? ஏரோஸ், லெஃப்ட் ஏரோ, சிமிலர்லி ரைட் ஏரோ. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு, அப்பர் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ மட்டும் வரல, டவுன் ஏரோ, அப் ஏரோ வந்திருக்கு. இந்த மாதிரி ஏரோ மார்க் கீபோர்டில் இருக்கா? இதுதான் நேவிகேஷன் கீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் ஏரோ கொடுத்தா இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் இப்போ இங்கே இருக்குது, டி பக்கத்தில் இருக்குது. If you want to wait, I shall make the font size big so that it will be easier for you. இந்த font size எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் அண்ட் ட்ராக். எப்படி கிளிக் பண்ணி நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இப்போ டைப் பண்ணுறது தான் டெக்ஸ்ட்டு, அதில் என்ன அப்ளை பண்ணணுன்னாலும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அதில் சேஞ்சஸ் பண்ண முடியும். எப்படி செலக்ட் பண்ணோன்னா கிளிக் அண்ட் ட்ராக்.
இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட்டை பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட் எதுலேருந்து செலக்ட் பண்ணுமோ அதனோட பிகினிங்கில் வச்சுட்டு மவுஸ் பாயிண்டர் வச்சு அப்படி கிளிக் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷிஃப்ட்டும் ஆரோ கீஸும் கொடுத்தீங்கனாலும் செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் அண்ட் ஆரோ கீஸ். Now I am changing the size. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆரோ இதுதான் ஃபாண்ட் சைஸ். இதை கிளிக் பண்ணால் ஐ எம் சேஞ்சிங். நமக்கு வேணுங்கிற சைஸ் செட் பண்ணிக்கலாம். 60. ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாண்ட் சைஸ். அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணுன்னா இது டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபாண்ட் நேம். இதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம அதை மாற்றிக்கலாம். தென் இது வந்து போல்டு லெட்டர்ஸில் வரும். இது இட்டாலிக் ஸ்டைல், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். அண்டர்லைன் பண்ணோன்னா இந்த ஐக்கான், அண்டர்லைன் ஐக்கான். இதுக்கு ஷார்ட்கட் கீஸும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கண்ட்ரோல் பி கொடுக்கலாம் போல்டு பண்ணோன்னா, கண்ட்ரோல் ஐ இட்டாலிக் ஸ்டைல், கண்ட்ரோல் யூ கொடுத்து அண்டர்லைன் ஆகும். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், டிஃபால்ட்டாக அலைன்மெண்ட். இப்போ இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறேன், இது வந்து இப்போ டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ரைட் அலைன்மெண்ட் மாற்றணுன்னா ஐ எம் சேஞ்சிங் அலைன் ரைட். சி இட் இஸ் சேஞ்சிங். சென்டர் பண்ணோன்னா ரைட் அலைன்மெண்ட்னா என்னென்னா எல்லா ஸ்டார்ட் பண்ணுறது எந்த லைன்லேருந்து வேணாலும் இருக்கும், ஆனால் எண்டிங் ஒரே மார்ஜினில் எண்ட் ஆகிறது தான் ரைட் அலைன்மெண்ட். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். எல்லா லைன்ஸும் ஸ்டார்டிங் ஒரே மார்ஜினில் ஸ்டார்ட் பண்ணுறது லெஃப்ட் அலைன்மெண்ட். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வர்றதை ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவோம். பாருங்கள், கண்ட்ரோல் ஜே மிக்ஸ் ஆகி வரும். இது இப்போ இந்த லைன் பாதியில் இருக்கனால தெரியல. தட் இஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு லைன், எண்ட் பண்ணுறது ஒரே லைன். சென்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லைனை வந்து சென்டர் ஆஃப் த பேஜ் கொண்டு வந்துட்டு ரெண்டு சைடும் ஈக்குவல் ஸ்பேஸிங் வரும் ஒவ்வொரு லைனுக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் சென்டர் அலைன்மெண்ட். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கீ இருக்குது. கண்ட்ரோல் எல்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். சென்டருக்கு மட்டும் ஏன்னா செகண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. சி வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஆர் ரைட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஜே வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லெஃப்ட் அலைன்மெண்ட்னா என்ன பண்ணும், எல்லா லைன்ஸும் ஒரே மார்ஜினில் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணும். ரைட் அலைன்மெண்ட்னா லெஃப்ட் சைடு எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ரைட்டில் எண்ட் ஆகிறது ஒரே மார்ஜினில் எண்ட் ஆகும், அது ரைட் அலைன்மெண்ட். சென்டர் அலைன்மெண்ட்னா ஈச் லைன் வில் பி ஹேவிங் ஈக்குவல் ஸ்பேசிங் ஆன் போத் சைட்ஸ். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்னா all the lines will start at the same margin and end at the same margin. That is justify. இந்த left to right to mix பண்ணா என்னவோ அதுதான் justify. ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. Now இப்போ இந்த கர்சர் வந்து now இப்போ எங்கே இருக்குது, ஈங்கிற லெட்டரில் இருக்குது. இப்போ எம் கட்ட ஐ வாண்ட் டு மூவ் த கர்சர் டு த ப்ரீவியஸ் கேரக்டர்னா யூ ஹேவ் டு ப்ரெஸ் லெஃப்ட் arrow. Right arrow press பண்ணா the insertion point will move towards right side by 1 character. Down arrow கொடுத்தா next line, up arrow கொடுத்தா previous line. Okay, so these are arrow. Then இந்த arrow key கூட நீங்கள் control key கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடுத்த long distance மூவ் ஆகும். இப்போ ஒவ்வொரு கேரக்டராக மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்த லாங் டிஸ்டன்ஸ் என்ன ஒவ்வொரு வேர்டாக மூவ் பண்ணிக்கலாம். அப்போ கண்ட்ரோலும் ரைட் ஏரோவும் கொடுக்குறேன். ஐ எம் ப்ரெஸ்ஸிங். சி இட் இஸ் மூவிங் டு டி ஓ அடுத்தடுத்த வேர்டுக்கு மூவ் பண்ணும். அதே மாதிரி கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கொடுத்தா ப்ரீவியஸ் வேர்டுக்கு மூவ் ஆகும். இப்போ நவ் இட் இஸ் இன் கம்ப்யூட்டரில் இருக்கா, கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுக்குறேன். சி இட் இஸ் மூவிங் டு கிளாஸ், அடுத்த வேர்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கொடுத்தா ப்ரீவியஸ் வேர்டு, கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்தா நெக்ஸ்ட் வேர்டு. அதே போல் கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுக்குறேன் பாருங்கள், எங்கே போகுது கர்சர், ப்ரீவியஸ் பேராகிராஃப்க்கு போயிடும், எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் பேராகிராஃப். அதே போல் கண்ட்ரோல் டவுன் ஏரோ கொடுத்தா நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்தா எங்கே போகும், ப்ரீவியஸ் பேராகிராஃப், ஒவ்வொரு பேராகிராஃபாக முன்னாடி மூவ் பண்ணும். கண்ட்ரோல் டவுன் ஏரோ கொடுத்தா நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு மூவ் பண்ணிக்கலாம். தென் இனி அடுத்த லாங் டிஸ்டன்ஸ் என்ன, இப்போ டாக்குமெண்ட்டோட பிகினிங்கே போகணுன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு வேர்டோட லைனோட பிகினிங்கில் இருக்கா, இந்த லைனோட எண்டுக்கு கொண்டு போகணுன்னா நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம், அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணி போகணும். அதுக்கு பதிலாக ஈஸி வே என்னென்னா ஒன்று இருக்குது,
கீபோர்டில் இஎன்டின்னு ஒரு கீ இருக்கும், எண்டு கீ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த லைனோட எண்டில் போயிடும். அதே போல் லைனோட பிகினிங்க்கு கொண்டு வரணும்னா ஹோம் கீ, கீபோர்டில் ஹோம் கீ இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் லைனோட பிகினிங்க்கு வந்துடும். எண்டு கீ கொடுத்தா இஎன்டி, எண்டு கீ கொடுத்தா லைனோட த இன்சர்ஷன் பாயிண்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த லைன். அண்ட் இஃப் யூ ப்ரெஸ் த ஹோம் கீ, the insertion point will move to the beginning of the line. So home key, what's the spelling? H-O-M-E. We shall change the font, it is not visible clearly, Arial black. Okay, home. அதே போல் end key, E-N-D. end key எதுக்கு? end of the line. home key will take you to the beginning of the line. இனி அடுத்த லாங் டிஸ்டன்ஸ் என்னென்னா, டாக்குமெண்ட்டோட பிகினிங் போகணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கொடுக்குறேன். டாக்குமெண்ட்டோட பிகினிங்க்கு வந்துருச்சா கர்சர்? அதே போல் கண்ட்ரோல் ப்ளஸ் எண்ட் கீ இஃப் யூ ப்ரெஸ், டாக்குமெண்ட்டோட எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வில் மூவ். ஸோ இதெல்லாம் வந்து நேவிகேஷன் கீஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கேரக்டராக மூவ் பண்ணோன்னா சிம்பிளி ஆரோ கீஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஆரோனா ஒவ்வொரு கேரக்டர் left arrow கொடுத்தா ஒவ்வொரு character by character it moves towards left side, or if you press right arrow, character by character it moves towards right side, left arrow will move towards left side, down arrow will move to the next line, up arrow will move to the previous line. Then word by word, control left arrow previous word, control right arrow, control keyயும் right arrow at a time la press பண்ணும், next word. Then control up arrow கொடுத்தா previous paragraph, control down arrow will move you to the next paragraph, end key will move to the end of the line, home key will move to the beginning of the line. Then control home will move to the beginning of the document, and control end will move to the end of the document. So these are the navigation keys. So we have learnt movement. Then what is word wrap? What is word wrap, students? When you type in the text document, when it reaches the end of the line, the insertion point will automatically comes to the next line. That is called word wrap. If you want to break the line, you have to press enter key. Now you have typed something. How will you save? Save பண்ணாதா நம்ம மறுபடியும் எடுத்து பார்க்க முடியும். How will you save the document? You have to click. 3 ways இருக்கு. ஒன்னா save icon click பண்ணலாம், இல்லைன்னா control saveக்கு first letter என்ன எஸ்ஸா, control S கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைல் மெனுவில் போனீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இப்போ ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் பேர் சேவ் as dialog box. So how you are getting, students, this save as dialog box? File save or control S or click save icon. So this save as dialog box will appear. Here already இருக்க ஃபோல்டர்ஸில் வரும். இந்த பாக்ஸில் நம்ம எங்கே நம்ம ஃபைல் சேவ் ஆகும், பிசியில் டாக்குமெண்ட் டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட் ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். நம்ம வேணும்னா ப்ரௌஸ் பண்ணி வேறு ஃபோல்டருக்கு மாற்றிக்கலாம். இங்கே டி எதில் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கே ஃபைல் நேம் பாக்ஸில் அன்டைட்டில்டு 1ன்னு இருக்கா, அதை வந்து டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், கொடுத்தா அது டெலீட் ஆகிடும். இல்லைன்னா பேக் ஸ்பேஸ்க்கு எப்போவுமே டெலீட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டைப் சம்திங். இப்போ இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கும் பேக்கில் டெலீட் பண்ணோன்னா பேக் ஸ்பேஸ். அதே இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட் சென்டரில் இருக்குது, அந்த லெட்டர் டெலீட் பண்ணோன்னா டெலீட் கீ. டெலீட் பண்ணிவிட்டு டைப் F1 கொடுக்குறேன். F1 கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக F1 டாட் பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் என்ன வரும்னா ODT. நம்ம கொடுக்குற ஃபைல்ஸ் எல்லாம் அதுவே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேமுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிவிடும். ODT ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட், அதுதான் ODT. சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷனாக ஆட்டோமேட்டிக் அதுவே ஆட் ஆகிடும் ODTன்னு, இல்லைன்னா நம்ம டைப் பண்ணணும். சேவ் த பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இது வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா இப்போ வந்து அது
ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. ஐ எம் டைப்பிங் சம் பாஸ்வேர்ட் XYZ. again confirm password XYZ. இந்த ஃபைல் வந்து கரெக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓப்பன் ஃபைல் ரீட் ஒன்லி கொடுக்கணும். அதுக்கு பாஸ்வேர்டு என்டர் பாஸ்வேர்டு எடிட்டிங் பண்ணணும்னா பாஸ்வேர்டு கொடுத்தா தான் எடிட்டிங் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோன்னா பாஸ்வேர்டு அதுக்கும் நம்ம தனியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். Now it's already opened. So this is how you can save the students, save the document. எப்படி சேவ் பண்ணோம்? ஃபைல் மெனுவில் போய் சேவ் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தனால சேவ் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை. வேறு நேமில் சேவ் பண்ணணுன்னா சேவ் ஆஸ் கொடுங்க. இப்போ சேவ் ஆஸ் again அதே சேவ் ஆஸ் dialog box will appear. In the file name box you have to type a name and then choose the folder where you have to see. Default எங்கே ஸ்டோர் ஆகும்? டாக்குமெண்ட் ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகும். then save the password. If you click the checkbox save the password, it will ask the password to set, so that no other can, only those who enter the password can open the document. No, கேன்சல் கொடுத்துடலாம். வேண்டான்னா கேன்சல் கொடுத்துடலாம். This is how you can save the document. இப்போ delete கீன்னு பார்த்தோம் இல்லையா, ஏதாவது ஒன்று எரேஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து இந்த லெட்டரை எரேஸ் பண்ணுறேன். இங்கே இருக்குது இல்லையா, இதெல்லாம் எரேஸ் பண்ணணும்னா delete கீ கொடுத்தா கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அங்கே இருக்கிற கேரக்டர் delete ஆகும். இப்போ ஓ கட்ட இருக்கா, எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே இன்சர்ஷன் பாயிண்ட் will appear at that place. இப்போ ஓ கட்ட இருக்கு. ஐ எம் pressing delete key. Which will get removed? O will get removed. If I am pressing backspace, it will remove the letter previous to the insertion point. So tool keys use பண்ணுறோம் delete பண்ணுறதுக்கு, erase பண்ணுறதுக்கு. backspace key, delete key. backspace key B ஞாபகம் வச்சுக்கோங்க. backspace key will remove the character before the insertion point. முன்னாடி இருக்கிறது. delete key will delete the character after the insertion point, இல்லைன்னா to the right of the insertion point. So we have seen alignment பார்த்துட்டோம், bold, italic, underline. இது வந்து formatting options. இது பார்த்தோம். font size எப்படி மாற்றுறது, font color, these and all the things we have seen. சேவ் பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ ஆல்ரெடி இருக்க ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நம்ம you have to click this icon, ஓப்பன் ஐக்கான், இல்லைன்னா Ctrl O ஷார்ட்கட் கீ. அது டிஸ்பிளே பண்ணும் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு. இதில் நம்ம ப்ரௌஸ் பண்ணி நம்ம எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை இங்கேருந்து லெஃப்ட் சைட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ்லாம் வரும். இதில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் ஏதாவது வேணுன்னா ஓப்பன் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு வேணுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபைல்ஸ் டிஸ்பிளே ஆனால் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஐக்கான் கிளிக் பண்ணால் இட் வில் கெட் ஓப்பன். டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் 1 இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சா? now I am closing this. இன்டர் பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல் ஓப்பன் கொடுத்தா ஆல்ரெடி இருக்கு. இட் வில் லிஸ்ட் அவுட் த டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி created. We can click then on the name of the document. So now we have seen Control N எதுக்கு, நியூ ஃபைல், இல்லைன்னா இந்த ஐக்கானும் கிளிக் பண்ணலாம் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. தென் Control O ஓப்பன், Control S சேவ். Okay students, the rest of the things we shall continue in next part of the video. Until then, bye.